வணக்கம். ஒரு பிசினஸ் ஜெயிக்கணுமா இல்ல தோக்கணுமான்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மதிப்பு முன்மொழிவு, அதாவது வேல்யூ ப்ரொபோசிஷன். அது என்ன, அதை எப்படி சரியா உருவாக்குறதுன்னு தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். சரி, உங்க பிசினஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஐடியாவா இருக்கட்டும், நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. மார்க்கெட்ல இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் எல்லாமே. முதல்ல நம்ம பார்க்க போறது அந்த அடிப்படை கேள்விதான். அது ஏன் ஒரு பிசினஸோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்குதுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கலாம். அந்த முக்கியமான கேள்விக்கான பதில் உங்க வேல்யூ ப்ரொபோசிஷன் தான். இது எதுவும் பெரிய பிசினஸ் வார்த்தை கிடையாது, ரொம்ப சிம்பிள். உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க எப்படி ஒரு மதிப்பை உருவாக்குறீங்கன்னு காட்டுற ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடம். மக்கள் உண்மையிலே விரும்புற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான வழிகாட்டி இது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? அதுதான் உங்க கஸ்டமரோட உலகம். நீங்க எதையாவது உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கஸ்டமர் யாரு, அவங்களோட சூழ்நிலை என்னன்னு நாம நல்லா புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் செக்மெண்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யாருக்காக இந்த மதிப்பை உருவாக்குறீங்களோ அந்த குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் தான். அவங்க யாரு? நம்பால எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது இல்லையா? அதனால உங்க இலக்கு யாருன்னு சரியா முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சூப்பரான சொல்யூஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு உண்மையான ஆழமான பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான். உங்க கஸ்டமர் சந்திக்கிற அந்த முக்கியமான தேவை அல்லது வலி என்ன, அதைத்தான் நீங்க தீர்க்க போறீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கான வாய்ப்பு எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு. கஸ்டமரோட பிரச்சனைக்கும் இப்ப மார்க்கெட்ல இருக்கிற தீர்வுகளோட தோல்விக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவெளியில தான் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையில போராடுறாங்க, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற தீர்வுகள் அவங்களுக்கு உதவவே இல்ல. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய இடம். சரி, பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்போ நல்லா தெரியும். இனி அதுக்கான ஒரு தனித்துவமான சொல்யூஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸை நாம 2 முக்கியமான ஸ்டெப்பா பிரிக்கலாம். ஸ்டெப் 1, உங்க சொல்யூஷன் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. அது கஸ்டமரோட வலியை நேரடியா சரி செய்யணும். அடுத்து ஸ்டெப் 2, உங்களை எது தனித்துவமாக்குதுன்னு கண்டுபிடிங்க. மத்தவங்கள விட உங்க தீர்வு அடிப்படையிலே எப்படி வித்தியாசமா இன்னும் பெட்டரா இருக்கு. இங்க ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை வேற யாராலும் முடியாத ஒரு வழியில தீர்க்கிறது தான் முக்கியம். இந்த போட்டி நன்மை தான் ஒரு சக்தி வாய்ந்த வேல்யூ ப்ரொபோசிஷனோட இதயமே. நம்ம கையில ப்ளூ பிரிண்ட் இருக்கு, சரி. ஆனா அது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு பிளான் தான். நாம கட்டின பில்டிங் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கா, அது மக்களுக்கு பயன்படுதான்னு நாம நிரூபிக்க வேண்டாமா? அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க சொல்ற சொல்யூஷன் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துதுன்னு எப்படி நிரூபிப்பீங்க? இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? இதுக்கான பதில் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கறதுல இருக்கு. பொதுவா ஒரு நல்ல ப்ராடக்ட்ல இருந்து கஸ்டமர்ஸ்க்கு 3 வகையான நன்மைகள் கிடைக்கும். ஃபங்க்ஷனல், இமோஷனல், அப்புறம் சோஷியல். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ், அதாவது ரொம்ப நேரடியான பிராக்டிக்கலான நன்மைகள். உதாரணத்துக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறது, செலவு குறைக்கிறது, இல்ல வேலையை இன்னும் திறமையா செய்ய வைக்கிறது. அடுத்து எமோஷனல் பெனிஃபிட்ஸ், அதாவது உங்க ப்ராடக்ட் அவங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறது. அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம், தன்னம்பிக்கையை உருவாக்கலாம், இல்லைனா ஒரு விதமான திருப்தியை தரலாம். மூணாவதா சோஷியல் பெனிஃபிட்ஸ். இது என்னன்னா, உங்க சொல்யூஷன் அவங்களோட சமூக அந்தஸ்தை எப்படி மாத்துதுங்கிறது. இது அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கலாம், இல்ல மத்தவங்க மத்தியில ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரி, நீங்க சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இல்லாம அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அதுக்கு சில வழிகள் இருக்கு. உங்க கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸை காட்டலாம், இல்ல விரிவான கேஸ் ஸ்டடீஸ் மூலியமா விளக்கலாம், இல்லனா நம்பர்ஸை வச்சு டேட்டா மூலியமா நிரூபிக்கலாம். சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்டா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான 4 முக்கியமான விஷயங்கள் இதோ. 1, உங்க டார்கெட் கஸ்டமர். 2, அவங்க சந்திக்கிற பிரச்சனை. 3, உங்க தீர்வு. 4, உங்களை மத்தவங்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுற அந்த தனித்துவமான அம்சம். ஓகே, இதோ அந்த முழுமையான ஃபார்முலா. நாங்கள் வாடிக்கையாளர் பிரிவை சந்திக்கிற பிரச்சனை கூட போராடுறவங்களுக்கு தீர்வை வழங்குவதன் மூலமா உதவுறோம். போட்டியாளரை போல இல்லாம நாங்கள் தனித்துவமான வேறுபாடு மற்றும் முக்கிய நன்மையை வழங்குறோம். பாத்தீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் எவ்வளவு அழகா திருப்தியா இது ஒன்னா சேர்க்குதுன்னு. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்து உங்க சொந்த ஐடியாவில் பொருத்தி பாருங்க. அப்படி பார்த்தா உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்ற அந்த ஒரு தனித்துவமான நன்மை அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.